trigonometry வந்து நம்ம ரேஷியோஸை வந்து பை ஹார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கும். இந்த ஒரு சின்ன ஃபார்முலா வச்சு நம்ம ஈஸியாக எல்லா ரேஷியோஸுக்குமே எல்லா ஆங்கிள்ஸ்க்குமே வந்து ஈஸியாக டிரைவ் பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ நம்ம கையை எடுத்துக்கலாம். கையில் வந்து இருக்கிற ஆங்கிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த ஃபிங்கர்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது லிட்டில் ஃபிங்கர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். லிட்டில் ஃபிங்கர் வந்து 0, இது 30, இது 45, இது 60 அண்ட் டம் வந்து 90 டிகிரி. இந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம விரலை இந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வந்து சைன் தீட்டா கேட்குறாங்கன்னா சைன் தீட்டா வந்து சைன் தீட்டாவுக்கு வந்து ரூட் ஆஃப் நம்பர் ஆஃப் ஃபிங்கர்ஸ் பிலோ டிவைடட் பை 2. அதாவது இப்போ நம்ம 30 டிகிரி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 30 டிகிரிக்கு எந்த விரல்ஸ்னா இந்த செகண்ட். 30 டிகிரிக்கு நம்பர் ஆஃப் ஃபிங்கர்ஸ் பிலோ 30 டிகிரி கீழே எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்குது? 1. ஸோ ரூட் ஆஃப் 1 டிவைடட் பை 2. ரூட் ஆஃப் 1 வந்து 1 தான். ஸோ 1/2 சைன் 30 1/2. இப்போ காஸ் தீட்டாக்கு அதே மாதிரி தான். கொடுத்துருக்க ஆங்கிள் என்ன ஆங்கிள் கேட்குறாங்களோ அதுக்கு ரூட் ஆஃப் நம்பர் ஆஃப் ஃபிங்கர்ஸ் அபோவ் டிவைடட் பை 2. காஸ்க்கு வந்து நம்பர் ஆஃப் ஃபிங்கர்ஸ் அபோவ் எடுத்துக்கணும். ஸோ இப்போ வந்து காஸ் 60 கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 60க்கு எந்த விரல்ஸ்னா இந்த ஃபிங்கர். ஸோ 60க்கு மேலே எத்தனை விரல் இருக்குது? 1. ஸோ ரூட் ஆஃப் 1 டிவைடட் பை 2. ஸோ ரூட் ஆஃப் 1 வந்து 1 தான். ஸோ காஸ் 60 வந்து 1/2. டேனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரூட் ஆஃப் ஃபிங்கர்ஸ் பிலோ டிவைடட் பை ரூட் ஆஃப் ஃபிங்கர்ஸ் அபவ். tan 0ன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 0க்கு என்ன இருக்குது? 0 இந்த விரல். ஓகேயா? 0க்கு கீழே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. ஸோ 0 டிவைடட் பை மேலே 4 ஃபிங்கர்ஸ் இருக்குது. 0 டிவைடட் பை 4. ஸோ 0 தான். ஸோ இந்த ஃபார்முலாவை வச்சுக்கிட்டு நம்ம எல்லா ரேஷியோஸ்க்குமே நம்ம டிரைவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.